உலகில் அல்லாஹ் எத்தனையோ நியாமத்துக்களை அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிறான். அல்லாஹ் அந்த நியாமத்துக்களை மத்தியிட்டு இவ்வளவுதான் என்று சொல்லி முடித்திட முடியாது. அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை, அல்லாஹ் செய்த நியாமத்துக்களை நீங்கள் கணக்கிட்டு ஒரு வரையறைக்கு கொண்டு வர முயன்றால் உங்களால் அது முடியாது. லா தஹசுவா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு தெளிவாக காட்டியிருக்கிறான். அல்லாஹ் செய்த ஒவ்வொரு நியாமத்துக்கள் பலவிதமான நியாமத்துக்கள் இருக்கிறது. அதில் ஒரு உன்னதமான நியாமத்து இந்த குழந்தை பாக்கியம் என்பது. அல்லாஹ் சில மக்களுக்கு கோடிக்கணக்கான செல்வங்களை கொடுத்திருப்பான், கோடிக்கணக்கான சொத்துக்களை கொடுத்திருப்பான், பெரும் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருப்பான், பெரும் பதவியில் இருந்திருப்பார்கள். இருந்த போதிலும் அல்லாஹ் இந்த குழந்தை பாக்கியத்தை அவன் நாடியவருக்கே தவிர அவன் கொடுப்பதில்லை. இப்படிப்பட்ட இந்த குழந்தை பாக்கியம் இருக்கிறது அல்லவா, இந்த குழந்தை பாக்கியத்தை பெற்று தந்த அல்லாஹ் அதை பார்த்து சொல்லும் போது வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுடைய பொருளாதாரம் அது மாத்திரமல்ல உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு ஃபித்னாவாக இருக்கிறார்கள், உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறார்கள், சோதனைகளாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். மிகப்பெரிய உன்னதமான நியாமத்து. அல்லாஹ் சொல்லும் போது அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் யஹபு லிமன் யஷாஉ இனாதா, பெண் குழந்தைகளை கொடுக்கிறான். அதே மாதிரி யாருக்கு அவன் நாடுகிறானோ அவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக வழங்குகிறான். அது அவனுடைய குதிரத்தை பொறுத்தது, அவனுடைய சக்தியை பொறுத்தது. அல்லாஹ் விரும்பியவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்த ரப்பல் ஆலமீன் இந்த குழந்தை பாக்கியத்தை சொல்லும் போது அது உங்களுக்கு சோதனை பொருளாக இருக்கிறது, அது சோதனையாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். என் அருமைக்குரிய பெருமக்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, என் குழந்தைகளை நாம் எவ்வாறு பராமரிப்பது, என் குழந்தைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய குழந்தைகளை எவ்வாறு நாம் சீரான முறையில் கொண்டு செல்வது, என் குழந்தைகளை நாம் பராமரித்துக் கொண்டிருக்கிறோமா, என் குழந்தைகளின் நடவடிக்கைகளை செயற்களை நாம் கலந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை தான் நாம் உணர வேண்டிய, யோசிக்க வேண்டிய கடமையாக இருக்கிறது. ஆதம், ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் இன்கத்த அமலுஹு, அவனுடைய அனைத்து அமல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும். எந்தவித அதற்கு பின்னால் உலகிலே எந்தவித தொடர்பும் கிடையாது. இல்லாமின் சலாத், 3 வஸ்துக்களை தவிர மற்ற அனைத்துமே துண்டிக்கப்பட்டுவிடும் என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடும் பொழுது அதில் ஒன்று சொல்லுவார்கள் சதக்கத்துன் ஜாரியா, பிரயோஜனம் தரக்கூடிய. அதில் இன்னொன்று சொல்லுவார்கள் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கி செல்வது. அந்த பிள்ளையுடைய துஆ, அந்த பிள்ளையுடைய நற்காரியங்கள் அவருக்கு பயனளிக்கும் என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமைக்குரிய பெருமக்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் மரணித்ததுக்கு பின்னால் என் பிள்ளை எனக்கு துஆ செய்யக்கூடிய சாலிஹான நல்ல குழந்தையாகவா நான் விட்டு செல்கிறேன்? என் குழந்தை நான் இப்போது மரணித்தால் என் பிள்ளைகள் எனக்காக துஆ செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே உருவாக்கி இருக்கிறேனா, அல்லது வாரோர் போரோர் எல்லாம் நாம் கபருக்கு சென்றது முன்ன யாருடைய பிள்ளை இவர் இவ்வளவு நாசகமான இவ்வளவு மோசமான செயலையை செய்கிறானே, உங்களோட வாப்பா பார்ப்பது கிடையாதா, உங்களோட உம்மா பார்ப்பது கிடையாதா என்று கபரில் இருந்தும் கொண்டும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி இருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். என் அருமைக்குரிய பெருமக்கள், அல்லாஹ் அது ஒரு உன்னதமான நியாமத்தாக சொத்துக்களை தந்தார், இந்த குழந்தை பாக்கியத்தை தந்தார். நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் குழந்தை வளர்ப்பை பற்றி அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளை நீ எவ்வாறு வளர்த்தாய், எவ்வாறு செலவழித்தாய், ஹலால முறையில் உண்ண கொடுத்தாயா, ஹலாலை காட்டி கொடுத்தாயா, உன் குழந்தைக்கு நல்ல பாதையை காட்டி கொடுத்தாயா என்று ஒவ்வொரு தாய்மாரையும் பெற்றோரையும் பற்றி அல்லாஹ் கேட்க இருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. என் அருமைக்குரியவர் மக்களே, எத்தனையோ பிள்ளைகளை பெற்று விட்டோம். 6 பிள்ளைகள் எத்தனை பேருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அந்த எத்தனை குழந்தைகளுக்கு கண்மணி ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தின் மீது நேசத்தை பெற்று கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டவராக இருக்கிறோம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அத்திபு அவுலாதக்கும்,
அத்திபு அவுலாதக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை படிப்பித்துக் கொடுங்கள், ஒழுக்கத்தை படிப்பித்துக் கொடுங்கள். ஒரு பெரியவருடன் எவ்வாறு நடந்து கொள்வது, உங்களோட ஒரு மஜ்லிஸில் எவ்வாறு நடந்து கொள்வது, ஒரு மூத்தவருக்கு எவ்வாறு மரியாதை செய்வது, என் வயதில் சிறியவரோடு எப்படி நடந்து கொள்வது, என்னென்ன பேச்சுக்களை பேசுவது, அழகான பேச்சு எது, அழகான சேர்க்கிறது, நன்மையான காரியம் என்ன, தீமையான காரியம் என்பதை எல்லாம் அந்த குழந்தைக்கு நாம் படித்து கொடுக்க கடமைப்பட்டவராக இருக்கிறோம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 3 விடயங்கள் மீது குழந்தைகளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை படித்து கொடுங்கள். அதில் ஒன்று ஹுப்பு நபியிக்கும், உங்களுடைய நபியுடைய அன்பை படிப்பித்துக் கொடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தை படிப்பித்துக் கொடுங்கள். கண்மணி என்றால் யார் என்று படித்துக் கொடுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை படித்துக் கொடுங்கள். கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் அந்த குழந்தையின் மீது எந்த அளவுக்கு நேசம் இருக்கிறதோ அந்த அளவு அந்த குழந்தை சீர்பெறும். அருமைக்குரிய பெருமக்களே, நாம் என் பிள்ளைகள் மீது யாருடைய அன்பை வளர்த்திருக்கிறோம் தெரியுமா? நாம் யாருடைய அன்பை பாசத்தை ஊட்டிருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். கூத்தாடிகளான சினிமா காயல்களான பெண்களை ஆபாசான முறையிலே கட்டி பிடித்து அனாச்சாரமான முறையில் வாழக்கூடியவர்களை எங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக காட்டி கொடுத்திருக்கிறோம், ரோல் மாடலாக காட்டி கொடுத்திருக்கிறோம். என் குழந்தைகள் யாரை போன்று நான் முடிவெட்ட வேண்டும், யாரை போன்று நான் சேட் போட வேண்டும், யாரை போன்று உடுத்த வேண்டும், யாரை போன்று யாருடைய வழிகாட்டலை போன்று நான் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு கூத்தாடிகளுடைய பெயரை சொல்லக்கூடிய நிலைமையில் நாம் ஆளாக்கி கொண்டிருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டும். அவர் முடிவெட்டுவதை போன்று வெட்ட வேண்டும், இவர் முடிவெட்டுவதை போன்று வெட்ட வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோமே தவிர கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை, அவர்கள் எப்படி இருந்தார்கள், கண்மணி ரசூலுல்லாஹ் எப்படி முடிவைத்திருந்தார்கள், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தின்றார்கள், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி பெரியவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் படிப்பிக்க மறந்ததன் காரணத்தினால் தான் என் குழந்தைகள் இன்னும் அங்கும் இங்குமாக சிதறடித்துக் கொண்டு பாவத்திலும் மோசமான காரியங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய காரணமாக அது இருந்து கொண்டிருப்பதை நாம் மறக்காமல் நாம் சிந்திக்க வேண்டிய நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது சொன்னார்கள், உங்கள் குழந்தைகளுக்கு நபியுடைய குடும்பத்தின் அன்பை ஊட்டுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பை மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப மக்களுடைய பாசத்தை ஊட்டுங்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய நேசத்தை ஊட்டுங்கள். கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளைகளுடைய நேசத்தை ஊட்டுங்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடியவர்கள், நேசமிக்கக்கூடிய குழந்தைகளாக ஆக்கி தீருங்கள் என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். 3வது தரத்தில் சொல்வார்கள், பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள் என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அருமைக்குரிய பெருமக்களே, என் பிள்ளைகளுக்கு நாம் ஹலாலான முறையிலே கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி தொழில்களை செய்து கொடுக்கிறோம். என் பிள்ளைகளுக்கு உண்ணுவதற்கு உணவு கொடுக்கிறோம். அந்த உணவு ஹலாலான முறையில் கொடுத்திருக்க வேண்டும். பாவமான காரியம் இல்லாமல் ஹராத்திலே சேர்ந்து விடாமல் நல்லதை என் பிள்ளைக்கு ஊட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த பிள்ளையின் நல்லதையும் பக்கம் செல்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். என் அருமைக்குரிய பெருமக்களே, எத்தனையோ தொழில்களை படிப்பித்துக் கொடுத்திருக்கிறோம், எத்தனையோ நல்ல விடயங்களை படிப்பித்திருக்கிறோம். ஆனால் குர்ஆனை ஓத கற்றுக் கொடுக்கவில்லை என்றிருந்தால், என் குழந்தைகளுக்கு குர்ஆனை படிப்பித்து கொடுக்கவில்லை என்றிருந்தால், அருமைக்குரிய பெருமக்களே, அதே போல ஒரு நஷ்டம் வேறு எதுவும் கிடையாது. 15 வயசு, 20 வயசு, 25 வயசு, 30 வயசு ஆகியும் என் பிள்ளைக்கு குர்ஆன் ஓத நான் கற்றுக் கொடுக்கவில்லையே, எவ்வளோ உழைத்து அதனை செய்தேன், இதை செய்தேன், எத்தனையோ செல்வங்களை எல்லாம் திரட்டி கொடுத்திருந்தேன். ஆனால் என் குழந்தைக்கு நான் நல்ல குர்ஆனை ஓதுவதற்கு தெரியாதே. வாப்பா மூத்தானா பிள்ளை இருந்துட்டு தலைமாட்டில இருந்து ஒரு யாசின் ஓதுறத போல ஒரு சிறப்பான விடயம் இருக்கிறதா? வாப்பா மரணிச்சா அல்லாஹ்ட்ட குர்ஆனை ஓதி, யா அல்லாஹ் என் தந்தையுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று குர்ஆன் வசனங்களை ஓதி அந்த பிள்ளை துவா செய்கின்ற தருணத்தில் இதைவிட ஒரு நட்பாக்கிய வேறு எது இருக்கிறது? அருமைக்குரிய பெருமக்களே, என் பிள்ளை எனக்காக தொழுவிக்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் மரணித்ததன் பின்னால் யாரோ தெரியாதவர்கள் வந்து என்னை குளிப்பாட்டி என்னை கஷ்டப்படுத்தி விடாமல் என் குழந்தை என்னை குளிப்பாட்டுவதை விட ஒரு பாக்கியமான காரியம் இருக்கிறதா? என் குழந்தை என்னை தொழிப்பதை விட ஒரு பாக்கியமான பாக்கியம் இருக்கிறதா? அருமைக்குரிய பெருமக்களே, இந்த நிலையில் என் குழந்தைகளை நாம் இப்போது உருவாக்கி இருக்கிறோமா என்பதை தான் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் மரணித்ததன் பின்னால் என் குழந்தை இவ்வாறான செயல்களை செய்ய இருக்கிறதா? என் குழந்தை இவ்வாறான செயல்களை இருக்கிறதா? இன்னமும் மூளைதான் மையத்தை தொழிக்கணும், மூளைதான் இன்னமும் குளிப்பாட்டணும், இன்னமும் அவர்களே
தான் செய்யணும் என்று நாம் நிலைப்பாட்டில் இருப்போம் என்றால் அருமைக்குரிய பெருமக்களே, அதே போன்ற ஒரு கை சேதம், அதே போல ஒரு நஷ்டம் வேறு எதுவும் கிடையாது. அருமைக்குரியவர்களே, அந்த அளவுக்கு என் குழந்தைகளை உருவாக்க வேண்டும். எத்தனை தொழில்களை படிப்பித்து கொடுத்திருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஒழுங்கான முறையில் இந்த ஒழுக்கங்கள் மார்க்க விடயங்களை பற்றி படித்து கொடுக்கவில்லை என்றிருந்தால் அருமைக்குரிய பெருமக்களே, கபரிலே நம்மால் நிம்மதியாக இருந்துவிட முடியாது. ஒரு கெட்ட விடயத்தை காட்டி கொடுத்து விட்டோம் என்றால், ஒரு நலவான விடயம் காட்டி கொடுக்கின்ற தருணத்திலே அந்த குழந்தை செய்கின்ற ஒவ்வொரு நன்மையும் அதை செய்யக்கூடிய நல்ல விடயங்களுக்குரிய கூலி எமக்கு வந்து சேர இருக்கிறது. ஆனால் அதே போன்ற ஒரு தீய விடத்தை நாம் காட்டி கொடுத்து இருந்தோம் என்று இருந்தால் அந்த குழந்தை செய்யக்கூடிய பாவத்தில் இருந்து எங்களுக்கு பங்கு இருப்பது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. என் அருமைக்குரிய சகோதரர்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குழந்தை பார்க்கியம், இந்த குழந்தை வளர்ப்பு என்பது மிக ஆழமான முறையில் பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறோம். என் குழந்தைகளுடைய தொழுகை எத்தனை பேர் என் குழந்தைகளை தொழுகிறார்கள் என்பதை நான் பார்த்தோமா? எத்தனை பேர் பிள்ளைகள் இன்று நாம் தொழுகையாளிகளாக இருக்கிறார்கள்? என் சிறு வயதிலிருந்து தொழுகையை படிப்பிட்டு கொடுத்தோமா? நான் தொழச் செல்லவில்லை, என் பிள்ளை எவ்வாறு செல்ல இருக்கிறது? நான் மதுபானம் குடிக்கிறேன், பிள்ளைக்கு முன்னால போத்தல ஊத்தி அந்த ஜொக்குல ஊத்தியோ கிளாஸ்ல ஊத்தி நான் குடிக்கிறேன், என் பிள்ளை எதிர்காலத்தில் இதைத்தானே குடிக்க போறோம். நம்ம காட்டி கொடுக்குற வழிமுறை இப்படித்தான். அப்பா சாராயம் குடிக்கிறது என்பதை நம்ம சொல்லாம காட்டி கொடுக்குறோம். பார்த்து அந்த பிள்ளை என்ன செய்ய போகுது? அதுதான் செய்ய போகுது. வாப்பா வாங்க கேட்டா பள்ளிக்கு வர மாட்டார், சுருண்டு பரப்பார், டிவியில சவுண்ட சாதம் குறைஞ்சி போட்டு வாங்கு கேட்டு தொழிக்கும் வரைக்கும் இருக்கவே மாட்டார். வாங்கு கேட்ட உடனே சவுண்டை கூட்டி பார்க்கிற சமுதாயமா எங்களோட குழந்தையாகி அதே பழக்கம் என் பிள்ளையும் செய்யும் பாருங்க. வாங்கி கேட்டா சவுண்ட குறைக்கும், தொலை போட்டு சிந்தனை. என் வாப்பா சேர்ந்து இருக்கிறாரு, உம்மா சேர்ந்து இருக்கிறாரு, எப்படி அந்த குழந்தைக்கு ஒரு வழிகாட்டலை நாம் காட்ட முடியும்? அதன் பின்னால் எவ்வாறு நாம் கை எந்த பிள்ளை இதை செய்யறானே, இதை செய்யறானே, இப்படி அநியாயம் செய்யறானே, சாராயத்தை குடிக்கிறானே, போதையை குடிக்கிறானே, எவ்வாறு கவலைப்பட வேண்டும்? வழிகாட்டலை நாம் தானே. நாம் பிள்ளைக்கு தொழுகை படிப்பித்து கொடுக்கவில்லை, சுபாவுக்கு எழுப்பி பழக்கவில்லை. பாப்பா மகனே எலும்பு வாப்பா, சுபாவுக்கு தொழுக மகனே, என் பிள்ளைகள் எழுப்பி சுபாவுக்கு தொழுகு வாப்பா என்று சொல்லிக் கொடுக்கவில்லையே. அந்த குழந்தை எவ்வாறு தொழுகையை படிக்க போகின்றது? குர்ஆனை படிப்பித்து கொடுக்கவில்லை. இதுதான் அலிஃப், இதுதான் பா, இதுதான் தா, இதுதான் அல்லாஹ், இதுதான் ரசூலுல்லாஹ் என்று படிப்பித்து கொடுக்கவில்லையே. அந்த பிள்ளை என்ன செய்ய போகிறது பெருமக்களே? பிள்ளைக்கு அடித்து வேலை இருக்கிறதா? பிள்ளை சிகரெட் இப்பதான் குடிக்கிறான், பிள்ளை இப்பதான் பீடி குடிக்கிறான், இதை பார்த்து இப்ப அடிச்சு பிரயோசனம் நினைக்கிறான். அந்த பிள்ளைக்கு அது தப்பென்று அந்த வயதில ஊட்டவில்லையே. சொல்லுவாங்க 5இல் வளையாதது 50இல் வளையுமா? சிறு வயதிலே அந்த பிள்ளையை நேரான முறையில் பழக்காமல் வழிகட்ட முறையிலே விட்டுவிட்டு அந்த பிள்ளை வாலிபத்தை அடைந்த பின் எப்படி அந்த பிள்ளை சொல் கேட்க இருக்கிறான்? சொல்லுவார்கள் சிறு வயதில் கொடுக்கக்கூடிய பயன் அந்த கல்வி, அந்த அறிவு இருக்கிறது அல்லவா? பச்சை மரத்திலே ஒரு ஆணி அடித்தால் எவ்வளவு இலகுவாக செல்லுமோ அதே போன்று அந்த பிள்ளையின் கல்விக்கு அந்த நாம் சொல்லக்கூடிய நல் வார்த்தைகள், நல்லது கெட்டதை நாம் படிப்பித்து கொடுக்கின்ற தருணத்தில் அது வேகமாக அந்த உள்ளத்தில் இருக்கிறது. இது வாலிபத்தை அடைந்தது பின் அந்த பிள்ளை எப்படி திருத்துவது பெருமக்களே? ஒவ்வொரு பிள்ளைகள்டையும் கேட்கின்ற தருணத்தில் வாப்பா தொலைல வரலையா என்று கேட்கணும். அந்த புள்ள தலகுனிய கொலைகிற கஷ்டம், அந்த நேர சந்தர்ப்பம் இருக்கிறது அல்லவா? எவ்வளவு ஒரு கவலைக்குரியான விடயமாக இருந்து இருக்கிறது. மற்ற பிள்ளைகளை வாப்பாலாம் சொல்ல, எந்த வாப்பா தொலைவாராரு, மகரிப்புக்கு வருவா, இஷாக்கு வருவாரு எல்லாம் சொல்லுங்கள். சில பிள்ளைகள் தலையை குனிகிறார்கள், என் வாப்பா நான் கண்டுகொள்ளவே இல்லை என்று சொல்லுகின்ற தருணத்தில் அந்த பிள்ளையின் முகத்தை பார்க்கின்ற எவ்வளவு ஒரு கவலைக்குரிய விடயம். அந்த பிள்ளை எவ்வளவு ஒரு அவமானத்தை உணர்கின்றது என்பதை நாம் யோசிக்கவில்லை. நாம் உணவு உண்ண கொடுக்கிறோம், தப்பு செய்தால் அடிக்கிறோம், கண்டிக்கிறோம். நாம் நேரான பலியை காக்காமல் அந்த குழந்தை எவ்வாறு செல்ல இருக்கிறது பெருமக்களே? நாம் யோசிக்காமல் விட்டு விட்டோம். இதுதான் இன்றைய எங்களுடைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் எம்முடைய சூழல். 5 நேரமும் 2 பேர் சஃப்புக்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம். பாப்பா கடலுக்கு போனாலும் புள்ள வந்து தொழுறதுக்குரிய வழிகாட்டல் நம்ம கொடுக்கல. எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்தோம், கடல் தொழிலை படிச்சு கொடுத்தோம், விவசாயத்தை படிச்சு கொடுத்தோம், ஆனா நல்ல ஒழுக்கங்களை படிச்சு கொடுக்கல. பெரிய ஆளோட எப்படி கதைக்கிறது தெரியாது. பெரிய வயசுல மூத்த 60, 65 வயசு, 70, 85 வயசு ஆட்களுக்கு தூசணா வார்த்தைகளை கொண்டு ஏசுகிறோம். இதெல்லாம் யாரு செய்த தவறு? நாம் நல்லது கெட்டதை படித்து கொடுக்கவில்லை. 5 வயசு புள்ள 18 வயசு பொடியனுக்கு அடிக்க போறது,
காட்டல, இது இவ்வாறு செய்யக்கூடாது, இது தவறு, இது என்பதையெல்லாம் நாம் படித்து கொடுக்கவில்லை. அருமைக்குரிய பெருமக்களே, இப்படி எல்லாம் வளர்த்து விட்டு போய்து கபூர்ல போய்து எப்படி நிம்மதியா இருக்கிறது பெருமக்களே? நாமும் நன்மை செய்யவில்லை. நன்மை செய்யறதுக்கு அல்லாஹ் தந்த அன்பளிப்பை கூடி நம்ம பயன்படுத்தலையே. அன்பளிப்பு அல்லாஹ் தந்தானே, இதையாவது வைத்து நீ பிரயோசனம் அடைந்து கொள்வாடியானே. உன் பிள்ளை நீ மரணத்தின் பின்னால் உன் பிள்ளை கேட்கின்ற ஒவ்வொரு துவா உனக்கு கபூலாக்கப்படுகிறது. உன் பிள்ளை செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையிலும் உனக்கு பங்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்து விட்டதன் காரணத்தினால் தான் அருமைக்குரிய பெருமக்களே, ஏதாவது இந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம்டா வாப்பாட சோழி முடிஞ்சு நினைச்சு கொண்டு இருக்கிறோம். பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம்னா நம்மட கடமை நீங்குதுன்னு நினைச்சிருக்கிறோம். அருமைக்குரிய பெருமக்களே, அது அல்ல முறை. ஒரு திருமணத்தின் முறை, திருமணத்தின் திருமணம் முடிப்பதற்கு முக்கிய ஒரு நோக்கம் சாலியான பிள்ளைகளை உருவாக்குவது. இந்த சமுதாயத்துக்கு சாலியான குழந்தைகளை, நல்ல குழந்தைகளை, சமுதாயத்துக்கு பிரயோஜனமான குழந்தைகளை, சமுதாயத்துக்கு ஒரு நல்லது கெட்டதை பிரித்தறியக்கூடிய ஒரு குழந்தையை உருவாக்கி கொடுக்கவில்லை என்றிருந்தால் இன்னொரு கல்யாணம், இன்னொரு வாழ்க்கை பெருமக்களே. என் குழந்தையும் என்னை போன்றே தொழுகையாளிகளாகவோ அல்லது நோம்பாளிகளாகவோ நல்ல விடயங்களை செய்வதாக வாழ்ந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அதை போல ஒரு பாக்கியம் இல்லை. ஆனால் என்னை போன்று குடித்துக் கொண்டும் என்னை போன்று போதைக்கு அடிமையாகி கொண்டும் என் பிள்ளையும் இருக்குமாக இருந்தால் என் பரம்பரையே அதனுடைய நிலையாய் பேத்தி விடும் இல்லையா? நம்மளோட பரம்பரை அதுக்கு பின்னால குடிகார பரம்பரையா பேத்திரும் இல்லையா? என் சொந்தங்கள், என் பந்தங்களுக்கு முன்னால் என் குழந்தை தலை நிமிர்ந்து நடப்பதில்லையா? பாப்பா ரோட்டுக்கு முன்னால சாரண உசத்தை கட்டிட்டு வாராரு, புள்ள தலை குனியுது. யாரு கேட்ட இந்த வாப்பான்னு சொல்ல புள்ளைக்கு வைக்க மாதிரி என் வாப்பாட வழிகாட்டல் அவ்வாறு. என் குழந்தைக்காக நான் ஒரு முன்மாதிரியாக நான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு முன்மாதிரி பெற்றோராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமக்களே. பிள்ளைகள் குர்ஆன் மதரசாக்களிலோ பாடசாலைகளிலோ படிப்பதற்கு முன்னால் உண்மையான பாடசாலை எது தெரியுமா? ஆரம்ப கல்வி கூடம் என்ன தெரியுமா? தாய் தந்தையர்கள் மடி. தாய் தந்தையர்கள் மடி. அந்த தாய் தந்தையர்கள் மடியிலே அந்த குழந்தை என்ன வார்த்தைகளை பழகின்றதோ அதைத்தான் பேசிருக்கிறது. வாப்பா வாப்பா என்று சொல்லி கொடுத்ததால அந்த புள்ள வாப்பான்னு கூப்பிடு. இதே டாடி டாடி என்று இங்கிலீஷால கூப்பிட சொல்லி இருந்தா அந்த புள்ள டாடி என்றே கூப்பிடும். அரபால அபி அபி என்று பழைக்கிற பிள்ளை அபி என்று கூப்பிடுற காரணம் நம்மளோட வழிகாட்டல். நம்ம அதைத்தான் சொல்லி கொடுத்து அதைத்தான் செய்யறது போலக்குது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு வழிகாட்டல், அது அந்த பிள்ளைக்கு நல்லது தெரியாது. என்னத்தை சொல்லிக் கொடுக்கிறாங்களோ அதுதான் நல்லது என்று உணர்கிறது. கெட்டது தெரியாது, நல்லது சொல்லித்தாரது எல்லாமே நல்லது என்ற அந்த பிள்ளை சிறு வயதிலிருந்து 5, 6, 3 வயதிலிருந்து அந்த பிள்ளை பேச தொடங்கியதிலிருந்து நல்ல வார்த்தைகளை நாம் போதிக்கின்ற தருணத்தில் அந்த குழந்தை நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசுகிறது. யோசித்து பாருங்கள், வயிற்றுல புள்ள இருக்கிற தருணத்துல குர்ஆன் அதிகமா ஓதி பாருங்க. அந்த புள்ள குர்ஆன் ஓத லேசி, அந்த புள்ள குயிக்கான குர்ஆன் ஓதும். அடிக்கடி குர்ஆன் எடுத்து ஓதி இருந்தா, அடிக்கடி படிக்கிறதாக இருந்தால் அந்த குழந்தை அந்த நோக்கில் வருகிறது. உம்மா டீச்சராக இருக்கிறார், அடிக்கடி புத்தகங்களை படிக்கிறார், அடிக்கடி நல்ல விடயங்களை குழந்தை வயிற்றில் இருக்கும்போது படிக்கின்ற தருணத்தில் பாருங்க அந்த குழந்தை நல்லாக படிக்கிறது. உம்மா அப்பா அதிகமான முறையில் குர்ஆன் ஓதுகிறார்கள், நல்லதை பேசுகிறார்கள். அந்த தருணத்தில் அந்த குழந்தையின் காலிலே அந்த நல்லது வருகிறது. அந்த குழந்தை குர்ஆனை இலகுவான முறையிலே வழிகாட்டலோடு ஓடி செல்கிறது. இது அந்த பிள்ளைக்கு எதுவுமே குர்ஆனும் தெரியாது, நல்லதும் தெரியாது, படிப்பும் இல்லை. அந்த பிள்ளை அப்படியே உருவாகி பிறந்து வளர்வதை நம்ம பார்க்கிறது இல்லையா? அருமைக்குரிய பெருமக்களே, மாபெரும் தவசீலர் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி தெரியுமா? முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி என்ற பெயரை கேள்விப்பட்டிருப்போம். இந்த குத்துபுலா குத்தாப் ஓசுலால முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் அந்த நாயகம் சிறு வயதிலே உம்மா வாப்பா எந்த அளவு பக்குவப்படுத்தி வளர்த்தார்கள் என்றால் ஒரே ஒரு புள்ள முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி இல்ம படிக்கிறதுக்காக, மார்க்க கல்வியை படிக்கிறதுக்காக பகதாதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். இந்த பயணம் எத்தனையோ மாதங்களாக கடந்து செல்ல வேண்டும். தாயிடத்திலே இல்மை படிப்பதற்காக அனுமதி கேட்கிறார். தாயும் கஷ்டப்பட்டு, ஏதோ மகனே நீ மாத்திரம்தான் வாப்பா, எனக்கு வாப்பாவும் இல்ல, நீ மட்டும்தான் எனக்கு துணை, நீ மட்டும்தான் இருக்கிறா, உன்னை அனுப்பிவிட்டேன் என்றால் நான் என்ன செய்வது என்றெல்லாம் தாய்க்கும் மகனுக்கும் இடையிலே கருத்துகள் வந்து நிலைகின்ற தருணத்தில் நான் ஓடணுமா, நான் படிக்கணுமா, மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தருணத்தில் அந்த குழந்தையை அவள் படிப்பதற்காக வேண்டி பகதாதை நோக்கி பயணம் செல்ல வேண்டும். இந்த தருணத்தில் அருமை மகனை கூப்பிட்டு சொல்கிறார்கள், மகனே மகனே நில வசியத்துக்களை செய்கிறார்கள். நீ வருகின்ற தருணத்தில் உம்மா இருப்பேனா இல்லையோ தெரியாது மகனே,
நீ பிரயாணம் செய்து வருகின்றது அம்மா இருப்போன இல்லையோ தெரியாது. ஆனால் இந்த தாய் சொல்லுகின்ற வார்த்தை நன்றாக வசியத்தாக சில வார்த்தைகளை சொல்கிறார்கள். அத்தருணத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறார், மகனே நீ எக்காரணத்தை கொண்டு பொய் சொல்லக்கூடாது, என் நிலையிலும் நீ பொய் உரைத்து விடக்கூடாது, பொய் சொல்லிவிடக் கூடாது என்பதாக வசியத்தாக இதையும் சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த பிரயாணம் கூட்டம் ஒன்று செல்ல இருக்கிறது. அந்த கூட்டத்தோடு அவர்களையும் அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைக்கின்ற தருணத்தில் அந்த காலத்தில் இடைக்கிடைக்கெல்லாம் வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் இருப்பார்கள். காடுதானே, ஒட்டகங்களிலும் கழுதைகளிலும் அப்படித்தான் பேத்திருப்பாங்க, குதிரைகளிலும். இப்படி போற தருணத்தில இடைக்கிடையே நிறைய வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் இருப்பார்கள். இத்தருணத்திலே தாய் என்ன செய்கிறார்கள் என்றால், முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரவுல் அஸீஸ் அந்த நாயத்துடைய ஒரு சேட் பக்கத்திலே பையிலே உள்ளுக்குள் பொற்காசுகளை வைத்து அவருக்கு போதியமான ஒரு பணத்தை சேகரித்த அந்த பணத்தை அவருடைய சட்டையிலே தைத்து மறைத்து விடுகிறார். மறைத்து வைத்து நீ செல்லும், ஏன் பறிக்க இடையில வந்து செக் பண்ணுவாங்க, அதை பறிப்பாங்க இதை பறிப்பாங்க, அப்ப நீ காசை கண்ட பறிச்சுட்டு போய்த்துருவாங்க. இதனால அந்த ஜுப்பாக்குள்ள சேர்த்து உமா தச்சு வைக்கிறா உள்ளால. அப்ப பிரயாண கூட்டு போகிற வரை வழிப்பறி கொள்ளைகள் மறைந்து விடுகிறார்கள். போன வியாபார கூட்டத்துடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்கிறார்கள். பார்த்தா ஒரு சிறுவன் இருக்கிறார். கேட்கிறார்கள், முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை, சிறு வயது, கேட்கிறார்கள், மகனே குழந்தையே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்ற தருணத்திலே அவர் சொன்னார், என்னிடத்தில் 40 பொற்காசுகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். தைரியமான முறை 40 பொற்காசுகள் இருக்கிறது என்று சொன்ன தருணத்தில் ஆச்சரியப்பட்டு போனார் அந்த திருடர்கள். ஆச்சரியப்பட்டார்கள், என்ன திருட்டு ஆட்காட்டை பத்தி ஆசிரியர் உண்மையை சொல்லுவோமா, என்னோட இதுதான் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோமா? அந்த குழந்தை சொன்னது, அப்ப இவரை பார்த்தா பாவமா கிடக்கிறார், ஏழை, இவர் பார்த்தாலே ஒரு பரிதாபமான நிலை, உணவுகிட்ட இருக்காவாப்பாண்டிய, ஓ என்னட்டு 40 பொற்காசுகள் இருக்கிறது. இந்த குழந்தை சொன்ன வார்த்தையை கொண்டு இவருடைய பெரிய திருடரிடம் இவரை கூட்டி செல்லுமாறு அனுப்பி வைக்கிறார்கள். போகிறார். கூட்டத்தின் தலைவரிடத்தில், இப்படித்தான் தலைவரை இவரிடத்தில் பொற்காசுகள் இருக்கிறதா என்று நக்கலாக பேசிக் கொள்கிறார்கள். உங்களிடத்தில் எங்கு பொற்காசுகள் இருக்கிறது என்று கேட்ட சமயத்தில் சொல்கிறார், என்னிடத்தில் தாய் என் ஜுப்பாவில் மறைத்து இத்தனை பொற்காசுகளை மறைத்து தைத்து வைத்திருக்கிறார், என ஜுப்பாவில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எடுத்து காட்டுங்கள் என்ற தருணத்தில் எடுத்து காட்டுகிறார்கள். அதை சொன்னது போன்று அந்த காசுகள் இருக்கிறது. வேந்து போனான் அந்த திருடன், மகனே இவ்வளவு ஒரு வழிப்பறி கொள்கை நேரத்திலும், இவ்வளவு நாங்கள் திருடர்கள் என்று தெரிந்த நேரத்திலும், அதை நாங்கள் பறித்து விடுவோம் என்று தெரிந்த நேரத்திலும் நீ உண்மை பேசுகிறாய் மகனே, என்ன காரணம், நீ உண்மையை சொன்னதுக்கு என்ன காரணம் என்று சொன்ன தருணத்தில் அந்த குழந்தை பேசியது. முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரவுல் அஸீஸ் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தாய் என்னிடத்திலே பொய் உரைக்க கூடாது, எத்தருணத்திலும் நீ பொய் சொல்லிவிடக் கூடாது மகனே என்று வசியத்தை செய்தார்கள். என் தாய்க்கு என்னால் மாறு செய்ய முடியாது, இதன் காரணத்தினால் தான் நான் உண்மை கூறினேன் என்று கூறி அந்த பணத்தை குடிக்கின்ற தருணத்தில் அந்த திருடர்களின் தலைவன் நடுநடுங்கி அந்த பணத்தை ஏற்கின்ற தருணத்திலே அந்த வார்த்தை சொல்கிறான், இதே உன்னை போன்றுதான் இன்னும் தாயும் தந்தையும் இடத்தில் நிறைய வசியத்தை செய்தார்கள், ஆனாலும் நான் அதனை ஒருபோதும் செய்யமடுக்காமல் நான் இன்று திருடனாகிவிட்டேன், இன்றிலிருந்து நானும் இந்த கூட்டமும் திருந்து விடுகிறோம் என்று கிட்டத்தட்ட 40 பேர்கள் நல்லவர்களாக ஆகிய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். காரணம் பெற்றோர்களே வளர்ப்பு தான் இருக்கிறது. மக்களே, என் குழந்தைகளை நாம் எவ்வாறு வளர்க்கிறோமோ அதே போன்று அந்த குழந்தை வளர்கிறது என்பதை என் பாப்பாவை போலவே புள்ள வர்றதை நம்ம பார்க்கலையா? பாப்பா என்ன செய்யறது அதே போன்று வாப்பாவை போல வீரத்தோட, வாப்பாட செயலை போல, வாப்பாட அச்சாக, வாப்பாவே போல அந்த குழந்தை மாறுவதை பார்க்கிறோம். பாப்பா அநியாய முறையிலே, கேலியான முறையிலே வாழ்ந்து விட்டு பிள்ளையை சீர்திருத்த நினைத்தால் அது மிகப்பெரிய தவறாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நினைத்துக் கொள்ளுங்கள், என் பிள்ளைகளை நாம் இவ்வாறு வளர்த்து விட்டு மோசமான சூழலில் உருவாக்கி விட்டு நாம் மரணித்து விட்டால் கபரிலே நிச்சயமாக நிம்மதியாக இருந்துவிட முடியாது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமைக்குரிய பெருமக்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாளை கியாமத் நாளில் உன் குழந்தையை எவ்வாறு வளர்த்தாய், நல்ல உணவை கொடுத்தையா, ஹலாலான முறையில் உடுத்த கொடுத்தியா, ஹலாலான முறை உண்ண கொடுத்தியா என்று அல்லாஹ் என் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்க இருக்கிறான். நான் நியமத்தாக தந்தேனே, எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்காமல் உனக்கு தந்தேனே அடியானே, உனக்கு தந்தேனே இந்த குழந்தை பாக்கியத்தை எவ்வாறு பராமரித்தாய், இத்தனை பிள்ளைகளை தந்தேனே, அந்த பிள்ளை ஒருவரையாவது சரியான பிள்ளையாக ஆக்கவில்லையே, ஒருவரையாவது தொழிலாளியாக ஆக்கவில்லையே, ஒருவரையாவது உனக்காக நீ மரணித்தது பின்னால் உனக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளையாக நீ உருவாக்கவில்லையே என்று அல்லாஹ் கேட்கின்ற தருணத்தில் நாம் என்ன பதில் சொல்ல இருக்கிறோம்?
நாம் என்ன பதில் சொல்லிருக்கிறோம்? இன்னும் என் பிள்ளைகளுக்கு தொழுகையை காட்டி கொடுக்கவில்லை, இன்னும் என் பிள்ளைகளுக்கு குர்ஆனை காட்டி கொடுக்கவில்லை, இன்னும் என் பிள்ளைகளுக்கு நல்ல நடத்தைகளை காட்டி கொடுக்கவில்லை, நல்ல நல்ல வழிகாட்டுகள், நல்ல வழிமுறைகளை காட்டி கொடுக்கவில்லை என்றால் பெருமக்களே, என்னை போல ஒரு நஷ்டவாளி யாராக இருக்க முடியும்? 6 பிள்ளைகள், 5 பிள்ளைகளும் 5 ஆம்பளை பிள்ளைகள், 5 பொம்பளை பிள்ளைகளும் கிடைச்சும் கூட அதில் ஒரு பிள்ளை வாப்பாக்காக நல்ல அமல்களை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக மாற்றவில்லை என்றிருந்தால் எங்களுடைய வளர்ப்பு என்ன வளர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது? என்னுடைய கை சேதம் எந்த அளவு ஒரு கை சேதமாக இருக்கிறது? அருமைக்குரியவர்களே, நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் பிள்ளைக்கு காசை கொடுக்கிறதுதான் சொத்தன்று. அப்படி என்று இருந்திருந்தா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் கண்மணிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகளார், தன்னுடைய ஈர கொழுந்து என்று வர்ணிக்கப்பட்ட ஈர கொழுந்து வந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? சொல்லுவார்கள், அவருடைய கதவு 2 ஈச்ச மரத்து பெரிச்ச மரத்துல இருந்த ஓலை 2 கதவு சாத்துவாங்க. அந்த கதவுக்கு போட ஒரு கொலிக்கில் கூடி ரவுனா போட்டு அதை மாட்டி கட்டுறதுக்கு கூடிய ஒரு வசதி இல்லாம கதவை 3 அளவுக்கு வாழ்ந்தாங்க. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய கனிமத்து பொருட்கள் கிடைக்கிறது. இந்த தருணத்தில் அலிநாயகம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்பு கணவனார் அலி ரலியல்லாஹு தஆலாவை சொல்கிறார்கள், ஒரு தந்தை இடத்தில் அந்த ஆடுகள் கனிமத்தாக ஆடுகள் நிறைய கிடைத்திருக்கிறது, அதில் எமக்கும் ஒரு 5-6 ஆடுகளை கேட்டு விட்டு வாருங்கள் ஃபாத்திமா என்று சொன்ன தருணத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடை நோக்கி பயணம் செல்கிறார்கள். செல்கின்ற தருணத்தில் அருமை மகளாரை அன்போடு அரவணைத்து எடுக்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வாப்பா, இவ்வாறான நிலைமை மிகவும் கஷ்டத்துக்கு இருக்கிறோம், அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது தந்தையே, ஏதாவது உங்களுக்கு நிறைய கிடைத்த கனிமத்து பொருட்கள் ஒரு 5 ஆடாவது எங்களுக்கு தந்து உதவுங்கள் என்று சொன்ன தருணத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மகளே, இப்பொழுதுதான் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 5 வார்த்தைகளை படித்து விட்டு சென்றார்கள். அந்த 5 வார்த்தையை சொன்று நீங்கள் துவா கேட்டால் கேட்ட உடனே அதுக்கு கபூல் ஆகிவிடும். அந்த 5 துவாக்களை சொல்லி தரட்டுமா அல்லது உங்க 5 ஆடு தரட்டுமா என்று கேட்ட தருணத்தில் அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்தது தெரியுமா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் சொல்லலாம், என்னோட அருமைக்குரிய தந்தையே, எனக்கு 5 ஆடுகள் வேண்டாம், அந்த 5 துவாக்களை சொல்லி தாருங்கள், நான் அந்த 5 துவாக்கள் போதுமானது என்று அந்த துவாவை வாங்கி எடுக்கிற தருணம் சொல்லிக் கொடுக்கிறார் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமை மகளே, இந்த 5 வார்த்தைகளை நீ கொண்டு துவா செய்யும் காரணம் கேட்டால் அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை, அல்லாஹ் அத்தனையும் தந்து விடுவான் என்று அந்த 5 வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்கள் கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் ஒன்று, யா அவ்வலல் அவ்வலீன் வயா ஆஹிரல் ஆஹிரீன் யாதல் குவத்துல் மதீன் யா ராஹிமல் மசாகீன் யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த 5 வார்த்தைகளை கொண்டு நீங்கள் துவா செய்தால் உடனடியாக அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் கேட்பதை தருவதற்காக இருக்கிறான் ஃபாத்திமா என்று சொல்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கணவனிடத்தில் இந்த செய்தியை சொல்கின்ற தருணத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை பாராட்டி, நீங்கள் செய்தது சரியானதை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறீர்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அருமை மனைவியை பாராட்டக்கூடிய சம்பவத்தை பார்க்கிறோம். இவ்வளவான ஏழையான நிலைமை இருந்தும் கூட அந்த ஆட்டையோ அந்த சொத்தை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கப்பட்டு அந்த அளவு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்கு ஊட்டி இருக்கிறத காரணத்தினால், அந்த அளவு ஊட்டியிருந்தார்கள். ஏழையாக என் பிள்ளை ஏழையாக இருக்கிறான், கஷ்டப்படுகிறான் என்று யோசிக்கவில்லை, யோசிக்க கூடாது. அருமைக்குரியவர் மக்களின் பிள்ளை சாரியான பிள்ளையாக இருக்கிறான், யாருக்கும் அநியாயம் செய்வது கிடையாது, 5 நேர தொழுகையாளிகளாக இருக்கிறான், அவனுக்கு உண்ண உணவின்றால் கூட ஹராத்துக்கு செல்லவில்லை, களவெடுக்கு செல்லவில்லை, திருடனாக அவனை ஆக்கவில்லை, நல்லது கெட்டதை யோசிக்கிறான். அவன் வீட்டில் 3 நேரம் உண்ணவில்லை என்றால் கூட என் குழந்தை அல்லாஹ்வுக்காக பொறுமை செய்கிறான், அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறான், 5 நேரம் எனக்காக துஆ செய்கிறான், என்னை அன்போடு பராமரிக்கிறான். என் குழந்தையிடம் என்னிடத்தில் எனக்கு தருவதற்கு சொத்துக்கள் கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, வாகனங்கள் கிடையாது, ஆனாலும் என் குழந்தை எனக்காக துஆ செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார், என்னை குறிப்பாட்டுவதற்கு தயாராக இருக்கிறார், எனக்காக வேண்டி நல்ல காரியங்களை செய்வதற்கு என் குழந்தை தயாராக இருக்கிறார் என்றால் அருமைக்குரியவர்களே, நீங்கள் தாய் தந்தை அந்தஸ்தில் நீங்கள் வென்று விட்டீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் சொத்தை கொடுத்தீர்கள், உங்கள் பிள்ளைக்கு 5-6 போட் எடுத்து கொடுத்தீர்கள், சுருக்கு வலை செஞ்சு கொடுத்தீர்கள், 10 ஏக்கர் 5 ஏக்கர் காணியை கொடுத்தீர்கள், வீடை கட்டி கொடுத்தீர்கள், ஆனாலும் உங்களை அவன் மதிக்கவில்லை, 5 நேர தொழுகைக்கு இல்லை, கஷ்டம் வந்தால் திருடுகிறான், அநியாயமான முறையில் மக்களுக்கு அநியாயம் செய்கிறான், ஊத்த வார்த்தைகள் கொண்டு ஏசுகிறான், தூசணத்தை கொண்டு ஏசுகிறான். இவ்வாறான நிலையில் உருவாக்கி கொண்டிருப்போம் என்றால் நினைத்துக் கொள்ளுங்கள், பெற்றோருடைய இடத்தில் நாம் தோல்வி அடைந்து இருக்கிறோம். அருமைக்குரிய பெருமக்களின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஆக என் பிள்ளைகளுக்கு நல்லதை காட்டிக் கொடுப்போம். தொழுகை, முக்கியமாக தொழுகையை காட்டிக் கொடுப்போம். தொழுகையில் தான் அத்தனையும் இருக்கிறது என்பதை நாம் உணர்த்தி வைப்போம்.
தொழுகையில் தான் அத்தனை வெற்றியும் இருக்கிறது என்பதை எடுத்துக் கொள்வோம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலும் அதுவாகத்தான் இருக்கிறது. எந்த கஷ்டம் என்றாலும் அல்லாஹு அக்பர் என்று தொழுகையை ஏந்தி என் பிள்ளை உண்ண உணவில்லா என்று இருந்தாலும் ரப்பிடத்தில் கையேந்துகிறான் என்றால் அதை விட ஒரு பாக்கியம் கிடையாது பெருமக்களே. அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான், ஒரு நாளைக்கு முன்னேற்றுவான். அவன் அந்த வறுமையிலே வைத்திருந்தாலும் கூட நாளை கியாமத்துடைய நாளிலே நீங்கள் செல்வந்தர்களாக அத்தனை பணக்காரர்களும் தலை குனிந்து நிற்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் குழந்தை வறுப்பத்தில் சக்சஸ் ஆகியிருந்தால், வெற்றி பெற்றிருந்தால் பெருமக்களே, சிரித்துக் கொண்டு சோனபதிக்கு செல்லக்கூடிய பாக்கியா. இது மாத்திரமல்ல அருமைக்குரிய, நாம் நல்லது செஞ்சோம் ஆனா பிள்ளைக்கு வழிகாட்டலண்டா நம்ம சொர்க்கத்துக்குள்ள புள்ளை இழுத்து குடிப்பான். எனக்கு வாப்பா ஒன்னும் சொல்லிக்க தரல, நல்லதை காட்டல, வாப்பா மட்டும் தொழுதாரு, வாப்பா மட்டும் இதை செய்தாரு, வாப்பா அதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு, எல்லாம் செஞ்சாரு, ஆனா எனக்கு என்ன தொழ ஒரு அரட்டல, எனக்கு ஒரு ஏசுவல் ஏசல, மற்ற விடயங்கள் செய்தார், ஏசினார், பேசினார், தண்டித்தார், எல்லாம் செய்தார், ஆனா தொழாமல் நான் படுத்து கிடந்து பாப்பாவும் பார்த்துட்டு சும்மா இருந்தாரு என்றால் நாளை கியாமத்து நாளையில நீங்க சூனபதிக்கு செல்கின்ற தருணத்தில் இழுத்து பிடிக்கும் அந்த குழந்தை, எனக்கு எந்த வழிகாட்டலை நீ தரவில்லையே, எவ்வாறு நீ சூழம் செல்ல போகிறாய் என்றால் என்ன பதில் கொடுக்க இருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டவராக இருக்கிறோம். அருமைக்குரிய பெருமக்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, குழந்தைகள் என்பது பெரும் செல்வம், குழந்தை பாக்கியம் என்பது மிக உன்னதமான ஒன்று. அல்லாஹ் அவர் நாடியருக்கு கொடுக்கிறான். குழந்தை பார்க்கும் இல்லை என்றாலும் கவலைப்படவில்லை. அல்லாஹ் அவன் எமக்கு நலவன், அவன் அதுதான் நலவு என்று நாடிக்கிறான் நினைத்துக் கொள்வோம். அல்லாஹ் சொல்றான், வாயிலமும் அன்னமா அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, சொத்துக்களும் குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை பொருட்கள், உங்களை சோதிக்க உங்களுக்கு ஃபித்னாவாக இருக்கிறது, கண்டிப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் எங்களுக்கு அறிவுரை செய்கிறான். யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரஹ்மானி, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, குற்றம் குறைகளை மறைப்பாயாக, நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், சாலிஹான குழந்தைகளை உருவாக்கக்கூடிய தகுதி எமக்கு தந்தருள்வாயாக, அந்த ஆற்றலை தந்தருள்வாயாக. என் குழந்தைகளை சீரான கல்வியை காட்டி கொடுப்பாயாக, என் குழந்தைகளுக்கு நல்ல வழியை ஊட்டுவாயாக. யா அல்லாஹ், நானும் என் குழந்தையும் யா அல்லாஹ் நாளை கியாமத் நாளிலே வெற்றி பெற்ற கூட்டத்தில் அத்தனை பேரை மாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கவலையோடு இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு, நீ இரக்கமான அந்த தன்மையை கொண்டு ரஹ்மானே அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை நீ கபல் செய்வாயாக, அவருடைய கவலைகளை நீக்குவாயாக, உள்ளத்திலே சந்தோஷத்தை கொடுப்பாயாக. ரப்புல் ஆலமீனே அவர்களுக்கு அன்பளிப்பாக யா அல்லாஹ் நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயோதிபத்தை தொட்ட தருணத்தில் நீ குழந்தையை அளித்த மாபெரும் சக்தியால் யா அல்லாஹ் அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தருள் அளிப்பாயாக. யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைத்ததோ அவர்களுக்கு அந்த குழந்தையை சீரான முறையிலே வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை யா அல்லாஹ் அத்தனை பேருக்கும் தந்தருள் அளிப்பாயாக. வாஹிர்